1:18-19 கொஞ்சம் வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? பழைய அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. இன்னொரு விஷயத்தை மனசுல வைக்கணுங்க, யாரையும் நம்ம குற்றஞ்சாட்டவும் கூடாது, நியாயத்திற்கும் நம்ம கூடாதுங்க. நாம் ஆவிக்கு ஏன் சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் கடைபிடித்து ஆவிக்கிற நிலைமை நல்ல நிலைமை இருக்கிறதுனால அப்படி இல்லாதவர்களை நாம் ஒரே அடியாக பாவிகள் என்று அவளை குற்றஞ்சாட்டி அவர்களை பலகீனம் உள்ளவர்கள் என்று சொல்லி நியாயந்திருக்க கூடாது. இன்னைக்கு அது அதிகம் கிறிஸ்தவத்தில். நாம் நல்ல மோர் ஸ்பிரிச்சுவல் என்கிறதுனால வளர்கிற கிறிஸ்தவர்கள், அடிப்படையிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்களை அற்பமாய் எண்ணுக்கிற போக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகம். ஆகவே தான் கவனமா இருக்கணுங்க. நம்ம யாரையும் குற்றஞ்சாட்டாதிருங்கள், நியாயம் தீர்க்காதிருங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நீங்க நன்றாய் வளர்ந்தவர்கள் என்பதனால யாரையும் குற்றஞ்சாட்டக்கூடாது. சில பாருங்க, நாங்கள் வெஜிடேரியன் சைவ உணவு உட்கொள்கிறேன் என்று சொல்லி அசைவ உணவு உட்கொள்கிறவர்கள அற்பமாய் பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்கள், திருமணமானவர்களை குற்றப்படுத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆக திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிறீர்களா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். அது அன்னகராக இருக்க அழைப்பு இருந்தால் அது உங்களுக்கும். அடுத்தவர்களை வந்து குற்றஞ்சாட்டக்கூடாதுங்க. இப்படி புசிப்பதை குறித்து, திருமணத்தை குறித்து, உங்களை போல் அவர்கள் இல்லாததை குறித்து, விசுவாச குறைவை குறித்து, விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை அற்பமா நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியம் அதெல்லாம். உங்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போக்கை கடிந்து கொள்ளுகிறார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாருங்க. ஆகவே உங்களுடைய விசுவாச ஜீவியம் அடுத்தவருக்கு என்ன பாதிப்பா இருக்குதான் பார்க்கணும். பக்தி விரிச்சு உண்டு பண்றீங்களா, அல்ல இருக்கிற பக்தியே நீங்கள் எடுத்து போடுறீங்களா, எல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதை வைத்துக் கொண்டு நல்ல உபதேசங்களை கடைபிடிங்க. அடுத்தவருக்கு அதை போதித்து அவருக்கு அப்படி நடக்க உதவி செய்யுங்கள். உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.